வாசிக்கலாம். இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வசனம் ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 27 verse 6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே என்ன சொன்னீங்க? எப்ப ஆண்டவரே வரப்போகுது? இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு தானே இருக்கு. எப்போ ஆண்டவரை நடத்த போறீங்க அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னாரு, கொஞ்சம் தியானித்துப்பார். அது என்ன சூழ்நிலையில எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்றத தியானித்து பார்த்தால் இது எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு புரியும் அப்படின்னார் ஆண்டவர். சரின்னு அந்த அதிகாரத்தை முழுசா வாசித்தா ரொம்ப அழகா ஆண்டவர் எந்த காலகட்டத்தை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி அந்த 27ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஏசாயா 27 1 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஏசாயா சாப்டர் 27 verses 1 to 3. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோலான சர்ப்பத்தையோ கடித்தும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஓகே, லிவியத்தான் என்று சொன்னால் என்ன? லிவியத்தான் என்று சொன்னால் சிம்பிளா சொல்ல போனா சர்ப்பம். சர்ப்பம் என்பது யாரு? பிசாஸ், ரைட்? இப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 2 காரியத்தை கர்த்தர் செய்வாராம். ஒன்று, லிவியத்தான் என்னும் அந்த நீண்ட பாம்பை, லிவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தம்முடைய பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஓகே, முதலாவது என்ன சொல்றாரு? சரி, இது யாருக்காக செய்யறாரு அப்படின்னா அந்த செகண்ட் பார்ட் அதுல என்ன சொல்லியிருக்கு? அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். எந்த காலத்துல? நல்லா கவனிங்க. இஸ்ரவேலை தேவன் திராட்சை செடி என்று அழைத்தார். உயர்குல திராட்சை செடியா உன்னை நாட்டின, நீ நல்ல திராட்சை ரசத்தை தருவாய் என்று காத்திருந்தேன், ஆனால் நீயும் என்ன செய்தாய்? கசப்பானதை எனக்கு கொடுத்தாய் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து சொல்றார். கரெக்டா? அப்போ இது இஸ்ரவேலை குறித்த வாக்குத்தத்தம் இல்லை. சரி, யார் அந்த நல்ல திராட்சை ரசத்தை தருகிறவர்கள்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னா அவர் சொல்றாரு 2 காரியம் அங்கே இருக்குது. ஒன்று, நான் அந்த வலு சர்ப்பத்தை நான் தண்டிக்கும் காலத்தில் எப்போ பண்ணார்? அது வாசிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்றைக்கு இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் அவைகளை வெற்றி சிறந்தாரோ அன்றைக்கே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றத்திற்கு வருவதற்கு ஆயத்தமாகிவிட்டது. அல்லேலூயா, ரைட்? ஸோ 2 காரியம் சொல்றார் ஆண்டவர். முதல்ல, என் ஜனத்துக்கு விரோதமாய், என் சபைக்கு விரோதமாய், என் மக்களுக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற வலு சர்ப்பத்தை நான் என்ன செய்வேன்? கொன்று போடுவேன். தலையை நசுக்கிட்டாரா? சிலுவையில நசுக்கிட்டார், ரைட்? அடுத்தது என்ன சொல்றாரு? அந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறபடியினால், பாவத்தின் வல்லமை முறிக்கப்பட்டு இருக்கிறபடியினால், அந்த பாவம் தான் திராட்சை ரசத்தை கசப்பாக்கிருச்சு. கரெக்டா? ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல மனுஷனை சிருஷ்டித்தார். எதற்காக? தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பதற்காக சிருஷ்டித்தார். ஆனால் சாத்தானோ பாவம் என்னும் விஷத்தை அவனுக்குள் விதைத்த பொழுது அந்த திராட்சை ரசம் என்ன செஞ்சிருச்சு?
இனிமையானதாய் இராமல் அது கசப்பானதாய் மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் சிலுவையில் என்னைக்கு நான் தோற்கடிக்கிறேனோ, என்றைக்கு அந்த பாவத்தின் வல்லமை முறிக்கப்படுகிறதோ, அன்றைக்கு என் ஜனம் எனக்கு பிரியமான நல்ல திராட்சை ரசத்தை தருகிறவர்களாய் மாறுவார்கள். அவர்களுக்காக நான் என்ன செய்வேன்? ஒன்று, அந்த கோணலான சர்ப்பத்தை, அந்த பெரிய சர்ப்பத்தை நான் தண்டிக்கிறது மட்டுமல்ல, அவங்கள நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சத்ருக்களை ஏற்கனவே சிலுவையில் தோற்கடிச்சிட்டாரு. பல நேரத்தில் இதை சிந்திக்காம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, சத்ருவோடு எதிர்த்து போராடுறோம். ஐயோ எனக்கு போராட்டம் இல்லைங்க, போராட்டம் முடிஞ்சு போயிருச்சு. அல்லேலூயா, போராட்டம் முடிஞ்சு போயிருச்சு. ஏன்னா இந்த போராட்டத்தை நீங்களும் நானும் நம்ம பலத்துல போட்டோம்னா நம்மளால வெற்றி பெற முடியாது. அல்லேலூயா. ஒரு உதாரணம் தட்டுமா? இது பழைய ஏற்பாட்டு உதாரணம். பழைய ஏற்பாட்டிலே எப்படின்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு எப்படின்னு யோசித்து பார்த்து இதை வாசிங்க. சரியா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஜட்ஜஸ் சாப்டர் 15 verses 14 and 15. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. இது யாருனால நடக்கிறது? சிம்சோனுடைய பலனா? நம்ம பலனா? இல்லை, ஆவியான. நல்ல கவனிங்க, அங்க சொல்லுகிறது கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து அவன் 1000 பேரை கொன்று போட்டானாம். இப்ப கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 12-15 இன்ச்சு நீளம் இருக்கும், வளைஞ்சு இருக்கும். அதை வச்சு ஒரு மனுஷனை அடிச்சா சாகிற அளவுக்கு அடிக்கலாம். ஏன்னா அந்த தாடை எலும்புல அப்படியே அந்த பல்லும் இருக்குன்னே வச்சுக்கலாமே, நல்லா வெயிட்டாக இருக்கும் அதோடைய ஜாபோன். அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற அந்த பற்கள்னால ஒரு மனுஷனுடைய மண்டையில் ஓங்கி அடித்தா ஒருவேளை அவன் சாகலாம். ஆனால் 1000 பேரை கொல்றதுன்றது சாத்தியமே இல்லாத காரியம். அந்த ஒரு தாடை எலும்பை கொண்டு ஒருவரை 2 பேரை 10 பேரை கூட கொல்லலாம். ஆனால் 1000 பேர் என்று சொல்லும் பொழுது அது இயற்கையானது அல்ல, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அல்லேலூயா. புரிஞ்சதா உங்களுக்கு? அப்ப அங்கே சிம்சோனுக்கு விரோதமாய், தேவன் அழைத்த ஒருவனுக்கு விரோதமாய் சத்ருக்கள் எழும்பும்போது அவனை கொண்டு இல்லை, அவனுக்குள் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவன் மேல கட்டி இருந்த கயிறு. அவன் யூதா ஜனங்கள்கிட்ட சொல்றான், பெலிஸ்தர்ட்ட என்னை கொண்டு போய் கட்டி வேணா கொடுங்க, நீங்க என்ன எதையும் செஞ்சிட கூடாதுன்ற கண்டிஷன்ல தான் கயிறு கட்ட சொன்னான். சரின்னு கட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க, யூதா மக்கள் கொண்டு போய் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்கலான்னு கொண்டு போய் அங்கே விடும்போது வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினபடியினால் அவன் மேல் இருந்த அந்த கயிறுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூலை போல் ஆக்கி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, his bonds melted off his hands. அப்படின்னா என்னன்னா அப்படியே உருகி போயிருச்சான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்ருவோட நீங்களும் நானும் போராட அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவன் மேல் ஜெயம் எடுக்க அழைக்கப்பட்டவர் நாம். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற ஆவியானவராலே அவனை ஜெயம் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரைட்? இப்போ என்ன நடந்தது இங்க நம்ம பார்க்குறோம். கர்த்தர் சொல்றாரு, கோணலான சர்ப்பத்தை நான் டீல் பண்ணிட்டேன்பா, சிலுவையிலே டீல் பண்ணிட்டேன். பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்க்குறோம், அந்த எல்லா லிவியதானின் ஆவியை உடைய சத்ருக்கள் எல்லார் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சித்தார். சொல்லட்டுமா ஒரு லிஸ்ட்டு? செனக்கரிப், நெபுகத்நேசார்,
பார்வோன், இன்னும் போட்டுக்கிட்டே போங்க. இஸ்ரேலுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழும்பின அத்தனை சத்துருக்களுடைய கைக்கு அவங்கள விடுதலை ஆக்கினார்னா, இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த பெரிதும் கடிதுமான சர்ப்பம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அது எங்க இருந்தாலும் சரி, அது தண்ணீருக்குள்ள இருந்தாலும் சரி, நிலத்தில் இருந்தாலும் சரி, வானமண்டலத்தில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மேலும் கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் வெற்றியை எடுத்தது மட்டுமல்ல, அந்த வெற்றியை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. ரைட். ஸோ இப்போ காலகட்டம் நிறைவேறிடுச்சா? சரி, 2வது பகுதி என்ன சொல்லுது? அந்த 27:2-3 வசனங்கள்ல வாசிக்கலாம். ஐசாயா 27:2-3. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நான் காத்துக்கொள்வேன்றார். ஏன் அப்படின்னா, தேவன் தான் அதை என்ன செய்திருக்கிறார்? நாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் அந்த திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணினவர். எப்படி உண்டு பண்ணினார்? சொந்த குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்து கிரயத்திற்கு மீட்டெடுத்து உங்களையும் என்னையும் உயர்குல திராட்சை செடி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம அவரை தெரிந்தெடுக்கல, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்பதினாலே தான் நம்ம என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார், நீர் பாய்ச்சுகிறார். ஹல்லேலூயா. வாசிங்களேன். யோவான் 15:16. John chapter 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கொண்டு கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதற்காக ஏற்படுத்தினேன்? கனி கொடுப்பதற்காக, மிகுந்த கனியை கொடுப்பதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்லங்க. இந்த உலகத்தை சிருஷ்டித்து உண்டாக்கின தேவாதி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். We are special in the eyes of God. அல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுக்கும் போதே எதுக்காக தெரிந்தெடுத்தாராம்? இது என்னமோ ஒரு இலை தலை பச்சையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை கொண்டு வந்து எங்கேயோ வந்து போட்டு வைக்கல. தெரிந்தெடுக்கும் போதே சொன்னாராம், கனி கொடுக்கும்படியாக தெரிந்தெடுக்கிறேன், மிகுந்த கனி கொடுக்கும்படியாக தெரிந்தெடுக்கிறேன்னு சொல்லித்தான் நம்மளை கொண்டாந்து நாட்டி வச்சிருக்கிறாரு. நம்ம அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். ஆனால் அவர் திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா, இயேசு என்ன தேடி வரலங்க, நான் தான் இயேசுவை தேடி வந்து பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா உங்களால? யாராலையும் சொல்ல முடியாது. அப்படியே நீங்க சொன்னாலும் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் ராங். ஒருத்தரும் அவர்கிட்ட தானா வர முடியாது. அவர் அழைக்காம, இருதயத்தை திருப்பாம ஒருவனுடைய இருதயமும் அவர் பட்சத்துல திருப்பப்பட முடியாது. திருப்பினாரு, கொண்டாந்தாரு. எதற்காக? கனி கொடுப்பதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம சில நேரத்தில் அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் இன்னும் அறிந்து கொள்ளாததுனால்தான் இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. காலகட்டத்து தெரியாது. இந்த வசனத்தை எத்தனை தடவை வாசித்து, ஆமாண்டவரே காலம் வரும், காலம் வரும், காலம் வரும், நாங்களும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுத்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும்னு நம்மளும் காத்து காத்து இருந்தோம்னா வராமலே போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சாத்தான முடிச்சிட்டேன், அவன் கதையை க்ளோஸ் பண்ணிட்டேன், பாவத்தின் வல்லமே முறிச்சிட்டேன், உன் வாழ்க்கையில நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கும் திராட்சை செடியை உன்னை நாட்டி வச்சது மட்டுமல்ல, தெரிந்தெடுக்கும் போதே நீ மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்தெடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இப்போ அங்க சொல்றாரு பாருங்க, காப்பாற்றி அடிக்கடி அதற்கு என்ன செய்வாராம்? நீர் பாய்ச்சுவாராம். எப்பெல்லாம் நீர் பாய்ச்சுவார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? செடிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றுனா என்ன ஆயிரும்? என்ன ஆகும்? செத்து போயிடும் தெரியுமா? செடி அதனுடைய வேர் அழுகி போய் ஒன்றெல்லாம் போயிடும். கரெக்டாக எப்பப்போ தேவையோ அப்பப்போ தான் அதுக்கு தண்ணி கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா?
வாசிங்களேன். சிம்சோனுக்கு சத்ரு வந்தான், சத்ருவை அடித்து நொறுக்கிறதுக்கு ஆவியானவர் வந்தார். ரைட்? அவர் நமக்கு ஒரு உதாரணமாக தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார் சிம்சோன். இப்போ சிம்சோனுக்கு அடுத்து நடந்தது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதோட சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 15 verses 18 and 19. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என் அக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கால்ல பாடுனீங்க, என்ன பாடுனீங்க? என் அக்கோர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார்? இப்போ சிம்சோன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், உங்களை போல என்ன போல. ரைட்? உண்மையில சொல்ல போனால் நமக்கு இருக்கிற அளவுக்கு கூட அவருக்கு என்ன கிடையாது, ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் கிடையாது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாவத்தின் வல்லமை அவர் வாழ்க்கையிலிருந்து முறிக்கப்பட்டதா? முறிக்கப்படலை. உங்களுக்கு எனக்கு அதெல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கொடுத்து வச்சது மட்டுமல்ல, காப்பாற்றுகிறார். எந்த சத்ரு எந்திரிச்சாலும் பரவாயில்ல, வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் தண்ணீருக்குள்ளே இருந்தாலும், எந்த சத்ரு மந்திரம் தந்திரம் பிசாசு என்ன சூழ்ச்சியை கொண்டாந்தாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்? கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, தேவையான போதெல்லாம் நீர் பாய்ச்சுகிறேன். சிம்சோன் சொல்றார், ஆண்டவரே என்னை அழைச்சிங்க, என்னை கொண்டு இவ்வளோ பெரிய வெற்றியையும் கொடுத்துட்டீங்க இஸ்ரவேலுக்கு. ஆனால் இப்போ நான் தாகத்தால் செத்து போயிட்டேன்னா இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் போய் விழுந்துருவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் வாழ்க்கையில் பயம், தோல்வி அடைஞ்சிருவேனோ, இயேசுவை நம்பி வந்தேன், அவரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சாட்சி வேற சொல்லிட்டேன், இப்போ எனக்கு ஏதாச்சும் வெக்கப்பட்டு போயிடுவேனோன்னு பயம் வருதா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை என் ஹக்கோர், உங்கள் தாகத்தை தீர்க்கும் ஜீவ நதியாய் இருக்கிறார். எப்பொழுது என்ன தேவை இருக்கிறதோ, என்ன குறைவு இருக்கிறதோ அதை நிறைவாக்குகிறவராய், உங்கள் தேவையை சந்திக்கிறவராய், நீங்க கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து எங்கெல்லாம் வறட்சி இருக்கிறதோ, வறண்டு போயிருக்கிற இடத்தெல்லாம் செழிப்பான பூமியாய் மாற்றுகிற என் அக்கோர் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யோசித்து பாருங்க. அவர் இருக்கிறபடியினால் நான் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டவள் மட்டுமல்ல, நிச்சயமாய் கனி கொடுப்பேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப வாசிக்கலாம், அந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து முடிச்சிடலாம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 27 verse 6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வேர் பற்றி. சொல்லுங்க, உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, நான் வேர் பற்றி, நான் நிலைப்படுத்தப்பட்டு பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வந்தது. நாட்கள் வந்தது. நாட்கள் வந்தது. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுக்க இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நாட்கள் வரும் என்று சொல்லாதீர்கள், யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லாதீர்கள். இந்த யாக்கோபு இஸ்ரவேல் இருக்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் பிரின்ஸ் வித் காட் ஆர் பிரின்ஸ் ஆஃப் காட், ராஜகுமாரன். உண்மையிலே சொல்ல போனா யாக்கோபு அந்த ராஜ மேன்மையும் அதிகாரமும் பெற்றவரோ என்னவோ தெரியாது. நீங்களும் நானும் நிச்சயமா பெற்றவர்கள். ராஜ்யத்தின் அதிகாரமும் வல்லமையும் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுக்க என்ன சொல்ல போறீங்க? நான் வேர் பற்றி, நான் பூ பூத்து காய் காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வந்தது. என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள்.
என் ஹக்கோர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், என் தாகத்தை தீர்க்கும் ஜீவநதி இருக்கிறபடியினால், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், என்னை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், எனக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், என் நாட்கள் வந்தது. நான் வேர் பற்றி கனி கொடுத்து நான் அவருக்காக எழும்பி உலகத்திற்கு முன்பதாக சாட்சியாய் நிற்கும் நாட்கள் வந்தது என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க. There is no more waiting. Hallelujah. அறிந்து கொண்டவர்கள் சத்தியத்தை பிடித்து கொண்டால் அது அவங்க வாழ்க்கையில செயலாற்றும். Hallelujah. சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்குறோம், அவன் தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்க, அந்த கர்த்தருடைய தூதனானவரை சந்திச்ச போது அந்த சாப்பாடெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அதிசயம் விளங்கினது. ஹல்லேலூயா. அதிசயம் விளங்கினது. நீங்களும் நானும் என்னைக்கு our eyes are opened to see the truth of the word of God, the revealed word of God, then we come to the place where we inherit the promise. Hallelujah. நம்ம என்னைக்கு கண்கள் திறக்கப்படுகிறதோ, என்னைக்கு இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்றோமோ, அன்னைக்கு அந்த வசனத்தை சுதந்திரிக்கும் ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். இன்னைக்கு அந்த காலம் உங்கள் வாழ்க்கையில வந்தாயிற்று. சுதந்திரித்து கொள்ளுங்க, விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல எங்களை நீர் ஆண்டவரே தெரிந்தெடுத்ததின் நோக்கமே மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக. ஆண்டவரே, அந்த கனி கொடுக்கும்படியாக எங்களை தெரிந்தெடுத்தவர். எங்களை ஏதோ அனாதையா தூக்கி போட்டுட்டு நிலத்துல நீயே வேர் பற்றி நீயே கனி கொடுன்னு சொல்லி அப்படியே தூக்கி போட்டுட்டு போலப்பா. நீங்க எங்களை ஆண்டவரே கொண்டு வந்து நாட்டி வைத்தது மட்டுமல்ல, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா லீவியத்தானையும், எல்லா சர்ப்பத்தின் வல்லமையும், எல்லா தந்திரமான விஷ சர்ப்பத்தினுடைய வல்லமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து அந்த சத்ருவினுடைய எல்லா வல்லமைகளையும் உரிந்து போட்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்து எங்களை சுற்றிலும் வேலி அடைத்தீரே. கிறிஸ்துவின் இரத்தத்தின் வேலியை அடைத்து ஆண்டவரே எங்களுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஆவியானவர் என்னும் தண்ணீரினால் எங்கள் தாகங்களை தீர்த்து எங்களை கனி கொடுக்கிறவர்களாய் நிலைநிறுத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஹக்கோர், எங்கள் தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள்ல எங்களோடு கூட இருந்து நீர் இந்த வெற்றியை நாங்கள் காணும்படியாக செய்கிறதுக்காய் நன்றி. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென்.